ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைய சந்திக்கிற பிரச்சனை முடி உதிர்றது. நம்ம முடி உதிர்றதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பார்க்க போற இந்த ஹேர் ஆயில் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் உங்க முடி உதிர்றது, சொட்டை தலை வர்றது, டேண்ட்ரஃப் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்றதோட உங்க முடிய நீளமா, அடர்த்தியா, சில்கியா வளர வைக்கிற மாதிரி பண்ணுது. இந்த ஹேர் ஆயில எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாமா? இந்த வீடியோவை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்றதால உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ரெமடிஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க. இந்த ரெமடிக்காக நம்ம முதல்ல பயன்படுத்த போற பொருள் வெந்தயம். வெந்தயத்தை பவுடரா பண்ணி தான் இந்த ரெமடியில பயன்படுத்தணும். ஸோ மிக்ஸி ஜார்ல உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து பவுடரா பண்ணிக்கோங்க. வெந்தயத்துல இருக்கிற அயன், நியூட்ரியன்ஸ் நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது. அதோட ஃபோலிக் ஆசிட், விட்டமின் ஏ, விட்டமின் கே இருக்குது. இதுல இருக்கிற நிக்கோட்டினிக் ஆசிட் நம்ம முடி உதிர்வை கம்ப்ளீட்டா குறைக்குது. டேண்ட்ரஃப் பிரச்சனையே வராது. பாருங்க, இப்போ வெந்தயத்தை எந்த அளவுக்கு நைஸா பவுடரா பண்ணிருக்கோன்னு. கட்டி கட்டியா இருக்க கூடாது. இந்த ரெமடிக்காக ரொம்ப நைஸான பவுடர் தான் தேவைப்படும். அதனால இந்த ரெமடிய சல்லடைய வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கசடுகள் அதிகமா இருந்ததுன்னா அதையும் இன்னொரு தடவை மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பவுடரா பண்ணிட்டு அதையும் சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. முடியோட வேர்கால்களுக்கு பலத்தை கொடுக்குது இந்த வெந்தயத்துல இருக்கிற நியூட்ரியன்ஸ். ஷார்ட்டா சொல்லணும்னா முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்குமே இந்த வெந்தயம் நல்லது. பாருங்க, இப்போ வெந்தயம் எந்த அளவுக்கு நைஸா வந்திருக்குன்னு. இந்த ரெமடிக்காக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதுல தேவையான அளவு செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயோட நம்ம இப்போ சலிச்சு வச்சிருக்கோம் இல்லையா வெந்தய பொடி, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிம்பிளான ஹேர் ஆயில தான் நம்ம இப்ப பயன்படுத்த போறோம். ஆனா ரொம்ப எஃபெக்டிவா வேலை பண்ணோம். நம்ம இந்த ரெமடிக்காக 2 பொருளை தான் பயன்படுத்துறோம். ஒன்னு வெந்தய பொடி, இன்னொன்னு சுத்தமான தேங்காய் எண்ணெய். இத கட்டி இல்லாம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த எண்ணெயை டபுள் பாயிலிங் மெத்தட்ல ஹீட் பண்ண போறோம். அதாவது ஒரு பேன்ல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்தி அது நல்லா கொதிச்சு சூடானதுக்கு அப்புறமா அதுல இந்த பவுல நம்ம வைக்க போறோம். அந்த தண்ணி நல்லா சூடாகும் போது அதுக்கு மேல இருக்கிற இந்த எண்ணெயும் நல்லா சூடாகும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கலாம். இப்ப பாருங்களேன், தண்ணியோட ஹீட்லயே ஆயில் எந்த அளவுக்கு ஹீட் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்றப்போ வெந்தயத்துல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே ஆயில்ல வந்துருது. நரைமுடி வர ஆரம்பிக்குது, ஹேர் ஃபால் ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஹேர் ஆயில் ரொம்ப நல்லது. இந்த ஹேர் ஆயில நீங்க அப்ளை பண்றப்போ ரிவர்ஸ் கிரே ஹேர் நடக்கும். அதாவது வெள்ளை முடி கருமையாக ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, ஆயில்ல இருந்து நுர வர ஆரம்பிக்குது இல்லையா, அப்படின்னா ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெமடிக்காக நம்ம கண்டிப்பா பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்த கூடாது. கண்ணாடி பாட்டில் மட்டும் தான் பயன்படுத்தணும். ஏன்னா வெந்தயத்துல இருக்கிற சத்துக்கள் முழுவதுமா ஆயில்ல வரும். நீங்க ஒரு தடவை இந்த எண்ணெயை தயார் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷம் கூட வச்சிருந்து பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தணுங்கிறத இப்ப பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு வெந்தய ஆயில எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி லைட்டா ஹீட் பண்ணிக்கோங்க. உங்களால தாங்க முடியற அளவு ஹீட் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா உங்க முடியோட வேர் கால்களுக்கு உங்க விரல் நுனியால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணுங்க. ஸ்கின் இச்சிங், டேண்ட்ரஃப், நரைமுடி வர்ற இடத்துல எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணுங்க. இந்த ஆயில நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே புது முடி வளர ஆரம்பிக்கும். இந்த ஆயில உச்சந்தலையில இருந்து நுனி முடி வரைய அப்ளை பண்ணுங்க. நல்லா அப்ளை பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட இந்த ரெமடியை அப்ளை பண்ணலாம். காலையில எந்திரிச்சு நீங்க நார்மலா எந்த ஷாம்புவை பயன்படுத்துவீங்களோ அந்த ஷாம்புவை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, உங்க முடி நல்லா சாஃப்டா ஷைனியா இருக்கும். இந்த ஆயில ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னு தாராளமா பயன்படுத்தலாம். இல்ல உங்களுக்கு டைம் இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ஆயில ட்ரை பண்ணுங்க. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தயாரிச்ச வெந்தய ஆயில்ல எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. இந்த ஆயில தயார் பண்றதும் ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான். சோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.